Hello friends, welcome to our journey. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட சேனலை இப்பதான் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்க subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம செய்ய போறது பாசிப்பயிறு குருமா தான். இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது நம்ம நான்வெஜ் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதனால பாசிப்பயிறு பிடிக்காதவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம செய்கிறதுக்கு ரொம்பலாம் நேரம் ஆகாது. அதனால நம்ம ரொம்பவே ஈஸியாக அண்ட் குயிக்காக இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 1 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் எடுத்துகிட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசிலில் வந்து இறக்கிடலாம். சூப்பராகவே வெந்துடும். பாசிப்பயிறு இந்த அளவுக்கு நல்லாவே வெந்துடணும். அப்போ தான் நம்ம இந்த குருமாவில் சேர்க்கும்போது குருமா நல்லா கட்டியாக சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். அப்புறமா இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் 1 தக்காளி எடுத்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி 1 தக்காளி போதும், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு இதையெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். வெங்காயம் வந்து ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே போதும். ஓரளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது நல்லாவே வதங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போகையுமே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா. இந்த மட்டன் மசாலா தான் நமக்கு நான்வெஜ் டேஸ்ட்டை கொண்டு வரும். மசாலா எல்லாமே சேர்த்ததும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க. ஏன்னா மசாலா கரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக தான் இந்த தண்ணி சேர்க்குறேன். அடுத்ததான் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பாசிப்பயிரையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணும் அப்படின்னா அந்த பயிர் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன் நான் அதிகமாக தண்ணி சேர்க்குறேன் அப்படின்னா நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ கொதிக்கிற நேரத்திலே பாதி தண்ணி போயிடும். அப்புறம் இந்த குருமா ஆறுனதும் ரொம்ப கட்டியாயிரும். அப்போ வந்து நம்ம பயிரை மட்டும் எடுத்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரு குருமா பதத்தில் இருக்காது. அதனால நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்து வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். மல்லியில் இருந்தால் கொஞ்சம் தூவி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி பூரி அண்ட் சாதத்துக்கு கூட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் போடுற ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்கு வீடியோஸ்க்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. இதே போல் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.